போக்குவரத்து கழக ஊழியர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக மேலாளர் வாசுதேவன் பணியிலிருந்து வீடு திரும்பும்போது இளைஞர்கள் இருவர் அவரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வாசுதேவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் வாசுதேவனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வியாழனன்று ஊழியர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போக்குவரத்து கழக ஊழியர்கள் மீது தடியடி நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இதனால் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து வெள்ளிக்கிழமையன்று போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் பேருந்துகளை இயக்கவில்லை. பேருந்துகள் அனைத்தும் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பஸ் டிப்போல நான் வெளியூர் போறதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். நேற்று அவங்க உள்ள ஸ்டாஃபுகளுக்கும் அவங்க உள்ள சில நபர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு பிரச்சனை ஆனதுனால இன்னைக்கு திடீர்னு அந்த பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இதனால நான் இன்னைக்கு போக வேண்டிய ப்ரோக்ராம் ரிசர்வ் பண்ண டிக்கெட் எனக்கு இப்ப கேன்சல் ஆகுது. இது மக்களுக்கு பெரிய இடர்பாடு தான் ஏற்படுது. இந்த மாதிரி திடீர்னு போராட்டம் நடத்துறதுல நிறுத்திக் கொள்ளணும். இதுக்கு சம்பந்தமா அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் முதுநிலை போலீஸ் SP பிரவீன்குமார் திரிபாதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். எங்க GM நேத்து அடிச்சிட்டாங்க. ரவுடிங்களால தாக்கப்பட்டாரு. அதனால நாங்க எங்களுடைய ஆதங்கத்தை நாங்க வெளிப்படுத்தணும்னு பஸ் நிறுத்தி போராட்டம் பண்ணோம். எந்த நடவடிக்கையும் இல்லாம திடீர்னு லத்தி சார்ஜ் பண்ணாங்க. லத்தி சார்ஜ் பண்ணது இல்லாம ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம டியூட்டியில இருக்கிறவங்கள சட்டையை பிடிச்சி இழுத்து ஜென்ஸ் SIயும் இன்ஸ்பெக்டரும் இப்ப இழுத்து போட்டு அடிக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு என்னங்க சார் ஆக்ஷன் எடுப்பீங்க? பப்ளிக் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? அதை தொடர்ந்து இன்னைக்கு நாங்க வேலை நிறுத்தம் பண்ணி இருக்கிறோம். குண்டர்களை கைது செய்யணும் என்ற நோக்கத்தில் நாங்க சாலை மறியல் செய்தது உண்மை. ஆனா எங்களுடைய பேச்சுவார்த்தை உருளையம்பட்டினுடைய SI தியாகராஜன் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாம ஒரு குண்டர்களை தாக்குற மாதிரி அரசு என்று பாராம ரவுடிகளை தாக்குற மாதிரி எங்களை தாக்கி அரசு நிறைய பேர்கள் அடிபட்டிருக்காங்க. இதை வலியுறுத்தி அவங்கள எங்க பொதுமேலாளர் தாக்கி அவங்களை கைது செய்ய கோரி அது வரைக்கும் போராட்டத்தில் வரும். அது மட்டும் இல்லாம SI தியாகராஜன், அந்த பெண் SI சரண்யா, இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன், இவங்க 3 பேரை நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.